மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. அதனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்த மனிதனுக்காக என்னுடைய வாக்கு. அந்த 400 எம்பியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். 400 எம்பியில முதன்மை எம்பியாக கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்பதை நின்று கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூருடைய பிரச்சனைகள் பாராளுமன்றத்தினுடைய அரங்கில அது பேசப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சி அது பாராளுமன்றத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். இது சாதாரண தேர்தல் இல்லைங்க, சாதாரண தேர்தல் இல்லைங்க. கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். மாற்றுக் கட்சி நண்பர்களை பிரச்சாரம் பண்றாங்க. மாற்றுக் கட்சி நண்பர்கள் திமுக பிரச்சாரம் பண்றாங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், 2004 இதே மாதிரி ஓட்டு போட்டோம். யாரு பிரதமர்னே தெரியாது, ஓட்டு போட்டோம். ஓட்டு பெட்டி வாக்கெல்லாம் எண்ணி 10 நாள் கழிச்சு யார் பிரதமர் நமக்கு தெரியாது. முழு நாடு இவங்க பிரதமரா, ஒருவேளை சோனியா காந்தி பிரதமரா, ஒருவேளை லல்லு பிரசாத் யாதவ் பிரதமரா, டெய்லி வந்து போட்டி நடத்திட்டு இருந்தோம். 10 நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து இவரு தான் பிரதமர். பாதி பேர் கேட்ட முதல் கேள்வி, ஆமா இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இவர் பேர் தாங்க மன்மோகன் சிங் அப்படின்னாங்க. அப்படியா, இவர் பிரதமர், நாங்க ஓட்டே போடலையே. இல்ல நாங்க 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், இவர் தான் பிரதமர். யார் அந்த 10 பேருங்க? கருணாநிதி அவர்கள், லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள். இன்னைக்கு இருக்கிற இதே 10 பேர் அன்னைக்கு இன்னொரு புலிவேஷம் கட்டிக்கிட்டு 2004 இன்னொரு ஆட்டம் போட்டு எல்லாரும் கேட்ட, மன்மோகன் சிங் எதுக்கு பிரதமர் ஆக்கணும்? முதலாக நம்முடைய நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மனிதன் 10 ஆண்டு காலம் பிரதமர் வந்தார். அவர் தாங்க பாவம். ஆனா அந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா எங்களுக்கு நல்லவரை விட வாய் பேச முடியாதவர் பிரதமராக இருந்தா தான் நாங்க கொள்ளையடிக்க முடியும். மன்மோகன் சிங் அவர்களை 10 ஆண்டு காலமாக நாட்டினுடைய பிரதமராக அமர வைத்தோம். 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழலுங்க. நல்லா யோசிச்சு பார்த்து, தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. இந்திய அரசனுடைய ஒரு வருட பட்ஜெட் என்பது 40 லட்சம் கோடி. யூபிஏ 1, 2 அவர்கள் செய்த ஊழல் மட்டுமே 12 லட்சம் கோடி ரூபாய். அவங்க செய்யாத ஊழலே கிடையாதுங்க. ஹெலிகாப்டர்ல ஆரம்பிச்சு காமன்வெல்த் கேம்ஸ், 2G ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல், யோசிச்சு ஊழல் பண்ணாங்க. அதன் பிறகு முடிவு செய்யும், ஐயா நமக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கட்சியெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் வேணும், அது என்டிஏ வேணும், பிஜேபி வேணும், மோடி வேணும், ஒருத்தருக்கு தனி பெரும்பான்மையை கொடுங்கய்யா. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நீங்கள டிவியில் ஆடெல்லாம் பாக்குறீங்க, ஸ்டாலின் வர்றாருன்னு. அதுல சொன்னாங்க, ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற வர்றாரு. நான் கேட்கிறேன் நிக்கிறது 23 இடத்துல தமிழ்நாட்டுல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐயா கூரை மேல ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி வைகுண்டத்துக்கு போறான். நிற்பது 23 இடத்துல. 23 இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறது 39. சொந்த மாநிலத்திலே 39 இடத்துல நிற்பதற்கு துப்பில்லை. தன்னுடைய கட்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் 23 இடத்துல நிற்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவை காப்பாற்ற, ஐயா உங்ககிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை இருக்க வேண்டும் என்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னொரு கட்சி, நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னு கேட்டா, மேல ஆட்சி அமைச்சா நாங்க வலியுறுத்த போறோம். அப்ப நாம எதுக்கு இருக்கிறோம்? ஒரு கட்சி 23 இடத்துல நின்று இந்தியாவை காப்பாற்ற போறோம். இன்னொரு கட்சி என்னன்னா, யாராவது ஆட்சி அமைப்பாங்க, வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு எம்பி கொடுங்க. இந்த தேர்தல் இதாங்க, வேற ஒண்ணுமே. ஆனா நான் உங்களுடன் நின்று கொண்டிருப்பது, நம்முடைய ஆட்சியில ஒரு குரலாக இருப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய முன்னேற்றம், கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்பு அடுத்த 25 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஒரு மைய புள்ளியாக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு நகரத்தில் நம்முடைய குழந்தைகள் வசிக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் கூட பச்சையா இருக்கணும் ஐயா. எங்கே பார்த்தாலும் கூட வயதானவர்கள் சந்தோஷமா இருக்கணும். எங்கே பார்த்தாலும் கூட உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு இருக்கணும். எங்கே பார்த்தாலும் கூட நல்ல ஒரு பொது சேவை இருக்கணும் ஐயா. நல்ல பஸ்ஸா இருக்கணும், நல்ல மெட்ரோ ரயிலா இருக்கணும். மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நகரத்துக்குள்ள பார்க் இருக்கணும், விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும்,
நிம்மதி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பாதுகாப்பு அந்த நகரத்தில் இருக்கும். இது போன்ற ஒரு கோயம்புத்தூரை உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு கோவை நகரை உருவாக்கி அதில் வாழுகின்றவர்கள் எல்லாம் ஏதோ பாக்கியம் செய்தவர்கள் என்பது போல் ஒரு நகரத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க ஐயா. 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிறது. 100 மீட்டர் ரோட்ல போனீங்கன்னா எத்தனை குண்டு எத்தனை குழி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. நீங்க அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அந்த பரமபதம் மாதிரி ரோட்ல ஓட்டிட்டு போக வேண்டியது. எங்கே பார்த்தாலும் கூட நகரத்துல குப்பை. எதுக்கு இத்தனை குப்பை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. 2022 ஸ்வச்ச பாரத்ல 42வது இடத்துல இருந்த கோயம்புத்தூர் 2023 182வது இடத்துல இருக்கு. செந்தில் பாலாஜி இந்த மேயர் இருந்தா இன்னும் மேலதாங்க போகும், ரேங்கிங் கீழே தான் போகும். ஏன்னா குப்பையிலும் கொள்ளையடிப்பதற்கு டெண்டர். 42வது இடத்துல இருந்த கோவை ஸ்வச்ச பாரத்ல தூய்மை இந்தியால 182வது இடம். இந்தியாவில் ஒரு நகரம் இவ்வளவு மோசமாக 140 இடங்கள் கீழே வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய கோவை மட்டும்தான். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு என்ன தைரியத்துல இவர்கள் எல்லாம் மூஞ்சியை வைத்துக் கொண்டு தாய்மார்களை பார்த்து வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே, நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணணுங்க. நிறைய வேலை இருக்கு. அது மோடி ஐயா வலிமையாக இருக்கும் பொழுது இதை சரி செய்ய வேண்டும். அடுத்து யார் வருவாங்க, எப்படிப்பட்ட ஆட்சி வரும், இதே போல 400 MP வருமா தெரியாதுங்க ஐயா. 2029 2024 மோடி வர்றார், வலிமையா வர்றார், 400 MPக்களோடு வருகின்றார். அதை முழுமையாக நாம் பயன்படுத்தி இங்கே தாமரை சின்னத்தை மலர வைக்க வேண்டும். கடைசியா உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க ஐயா. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறனால, உங்களுடைய வேட்பாளரா உங்களுடைய வீட்டு பிள்ளையா நிக்கிறனால அடுத்த 10 நாள் இதுவரை கோயம்புத்தூர் கேள்விப்படாத பரிசு பொருட்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும். இத்து போன டப்பா கொலுசு எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டீங்க. நீ அடுத்து வேற இந்த கரூர் பார்ட்டிலாம் ஏதோ கொண்டு வருவாங்க ஐயா. அதனால தான் நான் சொல்லுகின்றேன், நீ தங்க சுகரகத்தையே கொண்டாந்து கவுத்துப்பா. கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் நிற்க போகின்றார்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரையின் பக்கம் நிற்க போகின்றார்கள். தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்து பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு. நீ ஒரு அமைச்சர் 35 தமிழ்நாடு அமைச்சர் வந்து இங்கேயே டேரா போறியா பாத்திரலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் கோயம்புத்தூரிலே தாமரையை மலர வைக்க போகின்றார். எத்தனை பேர் வந்தாலும் கூட இதெல்லாம் உடைத்து இந்த முறை மாற்று அரசியல் கோயம்புத்தூரிலே உருவாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதரி சகோதரி. ஐயா 2-3 விஷயத்தை உங்களுக்கு உறுதிமொழியா கொடுத்திருக்கிறேங்க ஐயா. தொலைநோக்கு பார்வை, சிந்தனை, கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, அதை தாண்டி நாம் செய்யவிருக்கக்கூடிய முதல் வேலை, ஜூன் 4ஆம் தேதி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று வெற்றி வேட்பாளராக மாறிய பிறகு 100 நாட்களுக்குள்ள கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வருங்க. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் திறக்கப்படும் காரணம் 300 கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். 300 கல்லூரி, லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. NCB திறந்த பிறகு கோயம்புத்தூருக்குள்ள கஞ்சா வைக்க வந்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு விடுவோம். அதாவது தாய்மார்களுக்கு இது நாங்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டியா நீங்க எடுத்து. ஏன்னா உங்களுக்கு மனதில் எங்கேயும் ஓரத்துல கூட ஒரு சின்ன பயம் இருக்கக்கூடாது. இந்த நகரத்தை அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான நகரமாக மாற்றி காட்டுகின்றோம். அதற்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை, மோடி ஐயாவின் சின்னம் தாமரை, மாற்றத்திற்கான சின்னம் தாமரை, ஏற்றத்திற்கான சின்னம் தாமரை, கோயம்புத்தூர் வளர்ச்சியின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லோரும் தாமரைக்கு வாக்களியுங்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்கின்ற அன்பான கோரிக்கை வைத்து உங்களுடைய அன்பு முண்டால் திக்குமுக்காடி நின்று கொண்டிருக்கிறோம். இது போல நாங்க பார்த்தது இல்லையா? நாம் நினைச்சு கூட பார்க்கல. எப்படிலாம் அரசியல் மாறும். பெண்கள் வீதிக்கு வந்து நிக்கிறாங்க, குழந்தைய வச்சு நிக்கிறாங்க ஐயா. இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க, பெரியவர்கள் வந்து நிக்கிறாங்க, வயசானவங்க வந்து நிக்கிறாங்க, மாற்று கட்சி நண்பர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை கட்சி எல்லாம் பார்க்கலனே, தாமரைக்கு ஓட்டுனேன், கொஞ்சம் ஊரை கொஞ்சம் முன்னேற்றி கொடுங்க, குழந்தைங்க நல்ல ஊர்ல வாழணும், கட்சியெல்லாம் பார்க்க போறேன், ஓட்ட போட்டு போறேன். எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழி அளித்து ஒரு பெரிய உற்சாகமான வரவேற்பு அளித்து உங்கள் எல்லோருக்கும் பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்து வந்திருக்கூடிய அனைவருக்கும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சகோதரர்களே, ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விளாங்குறிச்சியில நீங்கள் எல்லோரும் கூட
காலத்தை பொருட்படுத்தாமல், நேரத்தை பொருட்படுத்தாமல் பேசி முடிச்சுக்கிற வந்துட்டுங்களா, பேசி முடிச்சு வந்துட்டுங்களா, காலத்தை நேரத்தை எதுவும் பொருட்படுத்தாமல் அன்பார்ந்த நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் இளைஞர்களோடு, பெரியவர்களோடு வீதியில் நின்று கொண்டிருக்கிறது. ஐயா, அரசியல் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான காட்சி. அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை என்று நானும் ஒரு காலத்தில் ஒதுக்கி சென்று விட்டான். காலத்தினுடைய கட்டாயம் ஒரு மைக்கு புடிச்சுக்கணுமா நின்று ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். நாம் நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சமுதாயத்தை நம்மால் கட்டமைக்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய நாட்டிற்கு எது சரியான அரசியலோ அதையும் நம்மால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் முன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டிலே பல தேர்தல் நடந்தாலும் கூட ஒரு தேர்தலுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய முக்கியத்துவம் என்பது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், எப்படிப்பட்ட மனிதராக அவர் இருக்க வேண்டும், அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்க வேண்டும், இந்த நாட்டை முழுமையாக 142 கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை அந்த மனிதனுக்கு இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்துதாங்க தாயி ஒரு பிரதம மந்திரி வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். அப்படியே எடுத்து நம்ம ஓட்டை கொடுத்துட முடியாதுங்களே, அப்படியே யாரை வேணாலும் அந்த சேர்ல உட்கார முடியாது, உட்கார வைக்க முடியாதுங்க. அதனால்தான் 10 ஆண்டு காலமாக 2014 உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக அந்த நாற்காலிலே அமர்ந்து நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக அற்புதமான நல்லாட்சியும் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் நமக்காக அளித்துக் கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளை, இன்னும் சில நாட்கள்ல 7 நாட்கள்ல ஏப்ரல் 19ஆம் தேதி அடுத்த 5 ஆண்டுகள் யார் நம்மை ஆள வேண்டும், இப்படிப்பட்ட பிரதமர் இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு தெரியும் மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான், யாரும் மோடிக்கு நிகர் ஒரு எந்த மனிதனும் கிடையாது. அதனால்தான் நம்ம எல்லோரும் கூட ஒருமித்த கருத்தோடு மனதோடு நின்று கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக நின்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலும் கூட ஒரு வலிமையான மனிதனை இங்கே அமர்த்த வேண்டும், உங்களுடைய சேவகனை அமர்த்த வேண்டும், உங்களுடைய வீட்டு பிள்ளையை அமர்த்த வேண்டும், உங்களுடைய அன்பு சகோதரனை அமர்த்த வேண்டும், உங்கள் பிள்ளையை அமர்த்த வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் கூட வீதியிலே உங்கள் வீட்டு பிள்ளையை அண்ணாமலை ஆதரித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை வேண்டும், நமக்கு சேவை செய்ய வேண்டும், பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும். மோடி அவர்களுடைய நல்லாட்சியை பயன்படுத்தி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு இந்த அண்ணாமலை தம்பி தன்னை அர்ப்பணிப்பான் என்கின்ற போது நம்பிக்கையோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அரசியலை தாண்டி, அரசியல் கட்சியை தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எங்கே சென்றாலும் கூட தாய்மார்களும் பெரியவர்களும் நமக்கு வரவேற்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி அண்ணன் இந்த எலெக்ஷன்ல கட்சியெல்லாம் பார்த்து ஓட்டு போட போறதில்லை, மோடியை பார்த்து ஓட்டு போட போறோம், தாமரையை பார்த்து ஓட்டு போட போறோம். வலிமையான ஒரு நாடு வேண்டும், கோயம்புத்தூர் முன்னேற வேண்டும், அதற்கு உங்களையும் ஆதரிக்க போகின்றோம் என்று ஒரு பெரிய உற்சாகத்தை நீங்கள் எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படை பிரச்சனையே சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை. இதே நேரில் விளாங்குறிச்சியில பாருங்க, நீண்ட நாள் கோரிக்கை. பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஆர்ஜே பள்ளிக்கு எதிரில ஊர் பள்ளத்துல நீண்ட நாட்களாக சாக்கடை கழிவுநீர் தேங்கி இருக்கு. விளாங்குறிச்சியில வரக்கூடிய கொசு பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த சாக்கடை என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு அதை சுத்தப்படுத்த ரொம்ப நாளா. ஆனா யாருக்குலாம் சொல்ல முடியுங்க? கவுன்சிலர்கிட்ட சொல்லலாம், திமுக மேயர்கிட்ட சொல்லலாம், திமுக அமைச்சர்கிட்ட சொல்லலாம், திமுக முதலமைச்சர்கிட்ட கூட சொல்லலாம். இன்னைக்கு இவங்க இதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க, ஆனால் திமுக எம்பி வந்து சரி பண்ணி விடுவாங்க. கதை விட்டு போட்டுக்கிட்டான். முதலமைச்சரால செய்ய முடியாதாமா, அமைச்சரால செய்ய முடியாதாமா, ஆனா திமுக எம்பி ஓட்டு போட்டா திமுக எம்பி செஞ்சிருவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு காமெடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க? அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் டெல்லியிலே பலமாக வர வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு அமர வேண்டும். ஒரு நேர்மையான, சுத்தமான, ஏழை மக்களுக்கான ஒரு ஆட்சியை, ஒரு அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றீர்கள். நானும் தெல்ல தெளிவாக இருக்கிறேன். நான் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் அடுத்த 7 நாட்கள் நீங்கள் வேட்பாளரா நீங்க வேட்பாளராக தான் எப்படி இருப்பீங்க? எத்தனை பேருக்கு போன் பண்ணுவீங்க? எத்தனை பேருக்கு பார்ப்பீங்க? சகோதர சகோதரிகள், சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டே உள்ள தாமரைக்கு தடவை போட்டுடலாம். அண்ணாமலை தம்பி ஒரு மாற்றம் கொடுப்பாரு, நான் 3 வருஷமா பாக்குறேன்.
அந்த தம்பி இப்பதான் 8 மாசமா தமிழ்நாடு முழுவதும் நடந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை 234 தொகுதிகளை முடுக்கிவிட்டு வந்திருக்கின்றார். அந்த தம்பி கொஞ்சம் அடிப்படை பிரச்சனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாராருக்கோ வாய்ப்பு கொடுத்தோம், இந்த முறை அண்ணாமலை தம்பி கொடுக்கலாம் என்று நீங்கள் ஒரு வார்த்தை என் சார்பாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், மாற்றம் என்பது நடக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் மாறி இருக்க வேண்டும். ஆனால் நாம் மாறி இன்று வீதிக்கு வந்திருக்கின்றோம். நானும் ஒரு காலத்திலே அரசியல் வேண்டாம் சாக்கடை என்று நினைத்தவன் உங்கள் முன்னால் அதே அரசியல் சாக்கடையில் நின்று இது சுத்தப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றன. பார்த்த சகோதர சகோதரி, நான் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை என் மீது வையும். அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைக்கு நான் பொறுப்பு. நல்ல ஒரு சமுதாயம், அந்த குழந்தை வளரக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவது எங்களுடைய பொறுப்பு. நல்ல ஒரு மாநிலத்தில் உங்களுடைய குழந்தை வளர வேண்டும், எங்களுடைய பொறுப்பு. கோயம்புத்தூர்ல எந்த இடத்திலும் கூட கஞ்சா என்கின்ற வார்த்தை வரக்கூடாது. அதற்காக ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே 100 நாட்களுக்குள்ள கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் இங்கே திறந்து வைக்கப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. பயமில்லாமல் உங்களுடைய குழந்தை நன்றாக ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும், அதற்கு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த 25 ஆண்டுகள் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறேன். இந்த நாடு 2047 முதன்மை நாடாக வந்திருக்கும் பொழுது உங்கள் குழந்தை அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது எங்களுடைய சங்கல்பம். என்ற சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை, தாய்மார்கள், இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இதை ஒரு தலைவனால் செய்ய முடியும் என்றால் அது நரேந்திர மோடியால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தலைவனுக்கு ஒரு அணிலை போல ஒரு அன்பு தம்பி சேவை செய்ய வேண்டும் என்றால் அது உங்கள் அண்ணாமலையாகத்தான் இங்கே இருக்க வேண்டும். என்று சகோதர சகோதரிகள், வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், கட்சியை தாண்டி நிற்கக்கூடிய எல்லா அன்பு சட்டங்களுக்கும் கூட என்னுடைய வேண்டுகோள், 2024 மோடி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டிய தேர்தல், வரக்கூடிய தேர்தல். இது கட்சியை பார்த்து ஓட்டு போற தேர்தல் இல்லைங்க ஐயா. நாட்டுக்காக, நாட்டை வலிமைப்படுத்த நாம் வாக்கு செலுத்த வேண்டிய தேர்தல். அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த சாலையில் சென்றாலும் கூட அது தாமரையை நோக்கி செல்ல வேண்டும். எதை பேசினாலும் கூட தாமரையாக பேசுவேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏப்ரல் 19ஆம் தேதி போன் எடுத்து ஹலோன்னு சொல்லாதீங்க, தாமரை வணக்கம் என்று சொல்லுங்க. பேசல அவன் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வருவோம், தாமரை எல்லாத்தையும் மொழியை கொண்டு வருவோம், நாட்டை வளப்படுத்தும். ஹலோ என்று சொல்வதை விட தாமரை வணக்கம் என்று சொல்லுங்க. தாமரை வணக்கம் அண்ணான்னு சொல்லுங்க, தாமரை வணக்கம் அக்கான்னு சொல்லுங்க. எல்லோருக்கும் தாமரையை கொண்டு செல்லுங்கள், தாமரையை பதிய செய்யுங்கள். எல்லோருக்கும் சொல்லுவோம் தாமரை வணக்கம். செல்லுகின்ற பாதையெல்லாம் தாமரை, வாக்குச்சாவடி எங்கும் தாமரை. கடைசியாக கோயம்புத்தூரில் ஜூன் 4 தாமரை மலர்ந்து விட்டது என்று சொல்லுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்ல முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூரிலிருந்து உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து, என்னோடு நீங்கள் இருங்கள், நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்பேன் என்று சொல்லி, நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். பத்திர எழுத்தாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள், மண்டல் தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள், மண்டல் மத்திய பொதுச் செயலாளர் பிரகாஷ் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய மண்டலுடைய துணைத் தலைவர் ஜெயலட்சுமி அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் ஆனந்தகுமார் அவர்கள், மாவட்ட செயற்குழு தனபால் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள், அக்ஷதா அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள், பூபதி அவர்கள், சாமி செந்தில் அவர்கள், முரளி, இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முரளி அவர்கள், இந்து முன்னணி சாமி செந்தில் அவர்கள், விவசாய அணி வேல்முருகன் அவர்கள், ரத்த கேந்திர பொறுப்பாளர் தேவராஜ் அவர்கள், எல்லாம் நம்முடைய அன்பார்ந்த கிளை தலைவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. சுப்ரீம் இளங்கோ அண்ணன், ஓபிஎஸ் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவர்கள், கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர் நேருநகர் நந்துவனன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரிகளே, பெரும் எழுச்சியோடு வந்திருக்கின்றீர்கள். மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை. நாம் பேசப் போவது தாமரை வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். தாமரை வணக்கம் என்பது அடுத்த 7 நாட்கள் 19ஆம் தேதி வரை நாம் சொல்லுவோம். எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்க செய்வோம். வந்திருக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மறுபடியும் நம்முடைய நிஜார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. ஜவாப் சகோதரருக்கு ரொம்ப நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உங்கள் எல்லோருக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகச் சிறப்பாக எழுச்சியோடு நீங்கள் அனைவரும் வீதிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரைக்கு ஆதரவு கொடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் கூட ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கின்றோம். இது நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும், பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஒரு ஸ்கூலுக்கு போறது, ஒரு ஸ்கூலுக்கு போய் உங்க குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்முடைய குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துனா கூடங்க 10,000 கேள்வி. ஸ்கூல் எப்படி, டீச்சர் எப்படிங்க, கணக்கு வாத்தியார் எப்படிங்க, நல்லா சொல்லி கொடுப்பாரா, சயின்ஸ் வாத்தியார் பரவாயில்லைங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்டுதான் நம்முடைய குழந்தைய அந்த பள்ளிக்கூடத்தில். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பிரதம மந்திரிக்கு வாக்களிக்கும் பொழுதும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது. இரண்டாவது, ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் இல்லைங்க, உள்ளாட்சி பிரதிநிதிக்கான தேர்தல் கிடையாது. இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு, அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு நம்முடைய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இதை கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு தெரியுங்க, பிரதம மந்திரியாக இந்த நாட்டிலே தகுதியான ஒரே ஒரு நபர் இருக்கின்றார், அவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். 10 ஆண்டு காலம் பிரதம மந்திரியாக இருந்தவர் இன்னும் 5 வருஷத்துக்கு போறார், உங்கள் அன்பையெல்லாம் பெற்று. அதுவும் இந்த முறை நாம் முடிவு செய்திருக்கின்றோம், நம்முடைய பிரதமரை இன்னும் வலிமையாக அமர செய்ய வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் எந்த விதமான முடிவு எடுத்தாலும் கூட அவருக்கு அந்த வலிமையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களே, பிரதமர் அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் கூட வலிமையாக இருக்க வேண்டும். பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றேன், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக. நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பீங்க. பிரதமர் அவருக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கும் பொழுது அதுல முதல் உறுப்பினராக கோயம்புத்தூரிலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை தேர்வு செய்தீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர்களே, குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இவ்வளவு நதிகள் இருக்கக்கூடிய ஊர், சிறுவாணி ஒரு பக்கம், நொய்யல் ஒரு பக்கம், கௌசிகா நதி ஒரு பக்கம், ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய ஊர். இன்னைக்கு 30 ஆண்டுகளா, கடைசி 30 ஆண்டுகளை திருப்பி பாருங்க, ஆட்சியாளருடைய செயல்பாடு காரணமாக நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு குப்பை மேடாக மாறி இருக்கிறது. கௌசிகா நதியில தண்ணி வந்து 15 ஆண்டுகள் ஆகுது. 15 ஆண்டுகள். ஏன் சிறுவாணி தண்ணி 15 நாட்களுக்கு ஒரு முறை வருது. இதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு. ஒரு தார் ரோட்ல, தார் சாலையில போனீங்கன்னா 100 மீட்டர்ல 2 குழி 2 குண்டி வருது. அதுலதான் நாம எல்லாம் 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறோம் ஐயா. எந்த இடத்திலும் கூட எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வராமல் மாநில அரசு மௌனமாக அமர்ந்திருக்கின்றார். ஆனா இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரை தரம் உயர்த்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டியில 1445 கோடி ரூபாய் கொடுத்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குரங்கு கையில கொடுத்த பூமாலையை போல் அந்த பணம் இருக்கு. அது அன்பு சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். கோயம்புத்தூரை மறுபடியும் வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும். பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது பிரதமருடைய கண்ணும் காதுமாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை இங்கே இருக்க வேண்டும் என்பது நீங்கள் எல்லோரும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, மோடி ஐயாவின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை. இந்த முறை நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கிறவங்க 2 கட்சி கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன் கம்பீரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எல்லா கூட்டணி தலைவர்களும் நம்மோடு தோளுக்கு தோள் இருக்கின்றார்கள். ஒரு மாற்று அரசியலை நாங்கள் கொடுக்கின்றோம். தமிழக மக்களுக்கு விருப்பப்பட்ட அரசியலை நாங்கள் கொடுக்கிறோம். எந்தவித லஞ்சலாவங்கியம் இல்லாத ஒரு அரசியலை கொடுக்கிறோம், வளர்ச்சி அரசியலை கொடுக்கின்றோம் என்று. அதனால் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முறை நீங்கள் முழு ஆதரவு ஊரே சேர்ந்து, ஆர்ஜி புதூர் ஊரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.
அதன் மூலமாக என்னை உங்கள் சேவகனாக நீங்கள் பணியமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இளைஞரினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் அருமை சகோதரர் வாதிவேல் அவர்களுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய மருத்துவ பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள், மூத்த நிர்வாகிகள் பாலச்சந்திரன் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், சரவண பெருமாள் அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள், நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள், கிளை தலைவர்கள் இருக்கிறாங்க நன்றி தெரிவித்து, நம்முடைய அண்ணன் VNC ராஜேந்திரன் அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய ஒன்றிய தலைவர் ஐயா இருக்கிறாங்க, மிக கடுமையாக நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த 7 நாட்கள் நீங்கள் வேட்பாளராக களத்திலே பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நான் வைக்கிறேன். காரணங்க ஐயா, நான் ஒரு முகமாகத்தான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். உங்க பையனா பிள்ளையா நீ நினைச்சீங்க, பேரா நினைச்சீங்க, அப்படிதான் என்னை பார்க்கணும். என்னை ஒரு வேட்பாளராக நீங்கள் தயவு செஞ்சு ஒதுக்கி பார்க்காத. உங்கள் வீட்டுல ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு வளர்ந்து நின்று கொண்டிருந்தால் எப்படி இருப்பார்களோ அது போல ஒரு குழந்தையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி ஒரு வேண்டுகோள் முன்னாடி வைக்கிறேங்க. எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லணும். தெருவுல, ஊர்ல, வீதியில, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லணும். இந்த முறை நம்ம தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், தாமரை சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மோடி ஐயாவை மறுபடியும் பலமாக அமர்த்துவோம். கோயம்புத்தூருடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பெறுவதற்கு இந்த அண்ணாமலை தம்பி நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் போதும், அதே வெற்றிதான். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லோரும் தாமரைக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிகச்சிறந்த வரவேற்பு அளித்த இந்த பகுதியினுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக நம்முடைய RG புதூருடைய பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு 2 பிரச்சனையை கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக அத்திக்குட்டை அதனுடைய பட்டா பிரச்சனையை ரொம்ப நாளா பெண்டிங் இருக்குதுங்க. நம்முடைய கட்சி நண்பர்கள் அங்கே ஒரு மனுவாக எனக்கு அதை கொடுத்திருக்கின்றார்கள். இங்கு வருவதற்கு முன்பு நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காணுகின்றோம். காரணம், 70 ஆண்டுகளாக தீர்வு இல்லை. எனக்கு மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம், உங்களுக்காக அதை செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.